நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து இன்று ஒரு நோட்டிபிகேஷன் வெளிவந்திருக்கு. 2 பிரிவான நோட்டிபிகேஷன். ஒன்று பாத்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங்கும், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா டைபிஸ்ட், டெலிபோன் ஆபரேட்டர், கேசியர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர் போன்ற பணியிடங்களுக்கு கால்பர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி யாராவது ஏமாத்துனாங்கன்னா தயவு செய்து ஏமாந்துறாங்க. தயவு செய்து இந்த சேனலை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. டெய்லி நம்ம இந்த சிலபஸ் வைஸா நம்ம இதுல டெய்லி வீடியோ போடுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்னு நம்ம கிரியேட் பண்றோம். அதுலயே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி நாங்க கொடுக்குற டாபிக்கை படிச்சுட்டு நீங்க ஆன்லைன் லிங்க் டெஸ்ட் ஒன்னு கொடுப்போம். ஃப்ரீ தான் முற்றிலும். அதை நீங்க அட்டென்ட் பண்ணி உங்க தகுதி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். முற்றிலும் ஃப்ரீயானதுதான். இந்த நோட்டிபிகேஷன் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 2 இது கொடுத்திருக்காங்க. இதுல டைபிஸ்ட், டெலிபோன் ஆபரேட்டர், கேசியர், ஜெராக்ஸ் ஆபரேட்டருக்கு இதுக்கு என்ன குவாலிபிகேஷன் அப்படின்னா டிகிரி தான் குவாலிபிகேஷன். தயவுசெய்து 10th குவாலிபிகேஷன் நினைச்சுக்கிறாதீங்க. இது டிகிரி மட்டும்தான் குவாலிபிகேஷன். இந்த டிரைவர் போஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா டிரைவர் போஸ்டிங் பாத்தீங்கன்னா 10th தான் குவாலிபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வயது தகுதி எல்லாமே நம்ம நோட்டிபிகேஷன் லிங்க்ல கொடுத்துருக்காங்க. இது இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிபிகேஷன் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்ல நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. இதுக்கு அப்ளிகேஷனோட கடைசி தேதி பாத்தீங்கன்னா 13/2/2024. இந்த பேமெண்ட் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட் 15/2/2024. இதுல பாத்தீங்கன்னா டைபிஸ்ட், டெலிபோன் ஆபரேட்டர், கேசியர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர் போன்ற பணியிடங்களுக்கெல்லாம் கால்பர் பண்ணிருக்காங்க. இதை விண்ணப்ப படிவத்துல கவனமா நீங்க ஃபில் பண்ணணும். சப்போஸ் நீங்க வெளியில ப்ரௌசிங் சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா கொடுங்க. ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா சப்போஸ் நீங்க பாஸ் பண்ண அப்படி உங்களுக்கு ரொம்ப சிரமமாயிரும். இல்லங்க சார் எங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணி தந்துருங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா அப்ளை பண்ணி தந்துருவோம். மேற்கண்ட இந்த நண்பர் எண்ணுக்கு பாத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு 9488152351 இந்த நம்பருக்கு நீங்க உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். எந்த விதமான மிஸ்டேக் இல்லாம உங்களுக்கு அப்ளை பண்ணிடுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க கோர்ட் ஸ்டாப், நாங்க ஹைகோர்ட்ல ஒர்க் பண்றோம், உங்களுக்கு நாங்க ரெக்கமெண்ட்ல சொல்லி வாங்கி தந்துறோம், நாங்க அரசியல்ல பெரிய ஆடு அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட நிறைய பேர் ஏமாத்தி ஃப்ராட் பண்ணி உங்களுக்கு போலியான நியமன ஆணை கொடுப்பாங்க. தயவு செய்து அதை நம்பிடாதீங்க. இது முற்றிலும் நேர்மையான முறையில் மெரிட் லிஸ்ட்ல தான் எடுக்கிறாங்க. என்னென்ன போஸ்டிங்னு பாத்தீங்கன்னா டைபிஸ்ட் போஸ்டிங் இது மொத்தம் 22 போஸ்டிங் இருக்குது. மொத்தம் 22 போஸ்டிங் இருக்கு. டெலிபோன் ஆபரேட்டர் பாத்தீங்கன்னா 1 போஸ்டிங் இருக்குது. கேசியர் பாத்தீங்கன்னா 2 போஸ்டிங் இருக்குது. ஜெராக்ஸ் ஆபரேட்டர் 8 போஸ்டிங் இருக்குது. இந்த டைபிஸ்ட் தகுதி இல்லாதவங்க பணியிடங்கள் பாத்தீங்கன்னா மிகவும் கம்மியானதான். சார் என்னால எப்படி சார் படிச்சு பாஸ் பண்ண முடியும், என்னால முடியாது, ரொம்ப பயமா இருக்கு, நான் குரூப் 2 எல்லாம் எழுதினேன், எனக்கு அது கைவிட்டுருச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மேற்கண்ட நண்பரை தொடர்பு கொண்டு நீங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கிளாஸ் ஒன்னு இருக்கும். அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்மா அதுல பாஸ் பண்ணிக்கலாம். இல்ல என்னால பேமெண்ட் கட்டி படிக்க முடியாது அப்படின்னா நீங்க ஃப்ரீ டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டைபிஸ்ட் இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான போஸ்டிங்கா தான் இருக்கு. இது ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் 18, அதிகபட்சம் 37. இதுல ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதர் கேண்டிடேட் பாத்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. இது 18ல இருந்து 32 வரை. அதாவது எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, எம்டிசி, டிசி, பிசி, பிசிஎம் இதெல்லாம் மேக்சிமம் ஏஜ் பாத்தீங்கன்னா 37 ஏஜ் வரையா சொல்லியிருக்காங்க. அன்ரிசர்வ் 32. நீங்க கோர்ட்ல உள்ள சர்வீஸ் ஆல்ரெடி நீங்க லோக்கல் கோர்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான அதிகபட்ச வயது வரும்போது பாத்தீங்கன்னா 47. நீங்க நான் அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன்ல வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க படிச்சு தெரிஞ்சுக்குங்க. டைபிஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். போத் ஹையர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் ஆபீஸ் ஆட்டோமேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெலிபோன் ஆபரேட்டருக்கு எனி டிகிரின்னு சொல்லிட்டாங்க. கேசியர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர்லாம் எனி டிகிரி இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்க எஸ்சி, எஸ்டி,
எஸ்சிஏவா இருந்தீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு ஃபீஸும் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. தயவுசெய்து ப்ரோசிங் சென்டர்ல போயிட்டு நீங்க எஸ்சி கேண்டிடேட் இருந்து இல்ல எஸ்டியா இருந்து எஸ்சியா இருந்து போய் எக்ஸாம் ஃபீஸ் 500 கட்டணும்னு சொன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. நிறைய இடத்துல வந்து ஏமாத்துற நோக்கத்துலதான் இது பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க ஏமாறுற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமாறக்கூடாது. தயவுசெய்து இந்த சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி இந்த மாதிரி கம்யூனிட்டியில உள்ளவங்களுக்கு அன்ரிசர்வ் உள்ளவங்க 500 பேமெண்ட் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பதிகிற டவுட் இருந்தாலும் நம்ம இது மூலமாவே நீங்க பதிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கடுத்து ஸ்கில் டெஸ்ட், அதுக்கடுத்து வாய்மொழி தேர்வு சொல்லியிருக்காங்க. இந்த காமன் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 125 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து கொடுக்குறாங்க. பார்ட் ஏ, பார்ட் பிங்கிற மாதிரி ஒரு ஓஎம்ஆர் சீட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின் இருக்கும். அதுக்கு நீங்க குறைஞ்சபட்சம் 20 மதிப்பெண்கள் எடுக்கணும். ஜெனரல் நாலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 75 கொஸ்டினுக்கு 30 கொஸ்டின் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். பார்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா 10th லெவல்ல ஒரு 50 மார்க் வந்து கேட்பாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆன்லைன் கிளாஸ்ல நாங்க வந்து ஒரு ரிவிஷனாவே முடிச்சிட்டோம். நிறைய பேர் வந்து வெளி உலகம் தெரியாம இருப்பீங்க, இல்ல இந்த டெக்னாலஜி உலகத்தை நம்பாம இருப்பீங்க. எங்களுடைய ஆன்லைன் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஓரளவு ரிவிஷன் வந்து முடிச்சிட்டோம். அதனால எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ஈஸியா வந்து எழுதிருவாங்க. அவங்க வந்து மந்த்லி ஒரு 100 ரூபாய் பேமெண்ட் கட்டி கிட்டத்தட்ட இப்ப 3-4 மாதங்கள் வந்து படிச்சிருக்கிறாங்க. அவங்க ஓரளவு ரிவிஷன் பண்ணிட்டாங்க.